அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, என்ன காலம், தவக்காலம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் இறை சிந்தனையோடு இருக்கும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக நடக்கும். இன்றவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் 27 இறைவார்த்தை 9 - 12 முடிய. பறவைகள் தம்முடைய இனத்தோடு தங்குகின்றன, உண்மை அதனை கடைபிடிப்போரிடம் குடிக்கொள்ளும். இறைக்காக பதுங்கி சிங்கம் காத்திருக்கின்றது, தீமை செய்வர்களுக்காக பாவம் காத்திருக்கின்றது. இறை பற்றுள்ளோரின் பேச்சு எப்பொழுதும் ஞானம் உள்ளது, அறிவிலிகள் நிலவு போல் மாறுபடுவர். அறிவில்கள் நடுவில் காலத்தை வீணாக்காதே, அறிவாளிகள் நடுவில் நிலைத்து நில். பிரைஸ்தலாட். அறிவிலிகள் நடுவில் காலத்தை வீணாக்காதே, அறிவாளிகள் நடுவில் நிலைத்து நில். ஆம், எங்கு ஞானமான சொற்கள் அளிக்கப்படுதோ அந்த சொற்களை கேட்பதற்கு நாம் நிலைத்து நிற்க வேண்டும். தேவையற்ற பேச்சுகள், தேவையற்ற புறணிகள் இருக்கும் இடத்தில் நாம் இருக்க வேண்டாம் என்பதை இறைவார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதுபோல் ஞானம், இறை பற்றுள்ளோரின் பேச்சு எப்பொழுதும் ஞானம் உள்ளது. இறை பற்றுள்ளாரது நிலவை குறிக்கிறார். எப்படின்னா, நிலவு மாறுது பார்த்தீங்களா? 15 நாளைக்கு ஒரு நேரம் அந்த நிலவு தேய்குது, பலருது. அந்த மாதிரி நிலை பற்றில்லாதவர்கள், இறை பற்றில்லாதவர்கள் நிலை பற்றின்றி வாழ்வார்கள். இறை பற்றுள்ளவர்கள் இறைவனோடு இணைந்து ஞானத்தோடு இருப்பார்கள் என்பதை நமக்கு இறை வார்த்தை சுட்டி காட்டுகிறது. இறைக்காக பதுங்கி சிங்கம் காத்திருக்கிறது, ஆனால் தீமை செய்வர்களுக்காக பாவம் காத்திருக்கிறது. நாம் எவ்வளவு பாவங்கள் செய்தோம் என்று ஒரு கணக்கு இருக்கும் இறைவனிடம். மனிதருக்கு தெரியாது. ஏனென்றால் நாம் இன்று செய்வோம், அதை பூசி மொழிகி விடுவோம். அதனால் யாருமே அது கணக்கில் வைத்துக் கொள்வதில்லை. என்றாவது ஒரு நாள் அது வெளிப்படும். ஆனால் இறைவன் எல்லாத்தையுமே கண்டுகொள்கிறார். பறவைகள் தம்முடைய இனத்தோடு தங்குகின்றன, உண்மை அதனை கடைபிடிப்போரிடம் குடிகொள்ளும். பறவைகள் பாருங்கள், எங்கே பறந்து போய் இறப்பாக்க சென்றாலும் அந்த இரவு நேரத்திற்கு அவ்வளவும் தன் இனத்தோடு வந்து விடுகிறது. அப்போ ஒரு மனிதன்கிட்ட உண்மையும் இருக்குது, பொய்யும் இருக்குது இல்லையா? நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. அந்த உண்மை இருக்கிற மக்கள், உண்மை இருக்கிற மனிதர்கள், அவர்கள் தங்கள் இனத்தோடு தங்கிக் கொள்கிறார்கள். உண்மை உள்ளவர்களோடு சேர்ந்து கொள்கிறார்கள். தீமை இருப்பவர்களிடமே சேர்கிறார்கள். ஆகா ஓகோன்னு புகழ்ந்துக்கிட்டு அங்கே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருப்பாங்க இல்லையா? நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? இறை பற்றுள்ளவர்களாக இருக்கிறோமா? தான தர்மங்கள் செய்கின்றவர்களாக இருக்கிறோமா? இல்லை பிறரை குற்றப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? பிறர் செய்வதை கண்காணித்து கொண்டு இருக்கிறோமா? அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்கன்னு பிறர் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்களாக நாம் இருக்கிறோமா? சிந்திப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நித்தமும் எங்களை காத்து வழிநடத்துவோர் நீர். ஆமாண்டவரே, நன்மை தீமை அறிவதற்காக எங்களுக்கு நிறைவான ஆசிரை தந்திருக்கிறீர், விவேகத்தை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதனால் நாங்கள் நன்மை தீமையை அறிந்து நன்மையை மட்டுமே நாங்கள் எடுத்துக்கொண்டு தீமையை எங்களிடமிருந்து அப்புறப்படுத்துகிற அந்த வல்லமை நீர் தர வேண்டும் ஆண்டவரே. எல்லாம் வல்லவரே, எப்பொழுதும் நீர் எங்களோடு தங்கியிருப்பதால் அதுவே எங்களுக்கு ஒரு நன்மையாக இருக்கிறது. நாங்கள் எப்பொழுதும் இறைபற்றோடு இருந்து நீர் கொடுக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் சொல்லிலும் அதை கடைபிடித்து அதன்படி நடப்பதற்குண்டான ஆற்றலையும் வலிமையை நீர் தர வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.